பிரேஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மெய்யான ஒளி என்று சொல்லுகிற இந்த சுவிசேஷ செய்தி மூலமாக நான் உங்கள் மத்தியிலே வேத வார்த்தை ஒன்றை பகிர்ந்து கொள்கிறேன். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே ஒரு சபையை, பெர்குமு என்கிற சபையை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று முதலாவது பகுதி அப்படி சொல்லுகிறது. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் தியாத்திரா சபையை குறித்து சொல்லும் போதும் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை நாம் நிறைவான தேவனாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்பொழுதும் நமக்கு ஆசீர்வதிக்கிற, நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர், நம் விருப்பத்திற்கு, நம் வேண்டுதலுக்கு ஏற்றபடியெல்லாம் அவர் செய்து கொண்டிருப்பார் என்று சொல்லி, செழிப்பிற்கு மாத்திரம்தான் கடவுளா என்று சொல்லி நாம் நிறைய நேரங்களிலே உலகத்திலே நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு காரியம், தேவன், நம்முடைய தேவன் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, நம் கையில் இருக்கக்கூடிய குறைகளையும் நமக்கு உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ உள்ள காலங்களிலே குறை சொல்லுகிறவன் பிசாசு 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 என்று சொல்லுகிறார்கள். குற்றம் சுமத்துகிறவன் ஒரு ஆளு பேல குற்றத்தை இல்லாததை உருவாக்கி சுமத்துகிறது என்பது வேறு. நம்முடைய தவறுகளை நமக்கு தெளிவாக இது போகிற பாதை, இது நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் நமக்கு சில காரியங்களை இந்த பூமியில் இப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது பரிசேயரிடத்திலும், ஆயக்காரரிடத்திலும், வேதபாரகரிடத்திலும், ஒவ்வொரு இடத்திலும் அவர் நடந்து கொண்ட விதம், பேசின விதங்களை நான் பார்க்கும் பொழுது அதில் அவர் தவறை எப்படி அவர் உணர்த்தினார், எப்படி அதை சொல்லினார், எந்த விதத்திலே அவர் கண்டித்தார், எப்படி அவர் ஒருமையிலே அல்லாமல் அவர் எப்படி ஓமையாக பேசினார், பாவிகளோடு எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, இதை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு தவணையும் கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்ம 2 காரியத்தை நம்ம இந்த பூமியில் பார்க்கணும். குறை சொல்லுகிற ஒரு அனுபவம் இந்த பூமியத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, பிசாசு குற்றம் சுமத்துகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் நம்முடைய குறைகளை காண்பித்து நம்மை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் பரலோகம் போகும்படியாக, பரிசுத்தமாகும்படியாக, தேவனுடைய பிள்ளைகள் கரையற்றவரும் பிழையற்றவர்களாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நமக்கு பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். இதனுடைய என்னன்னா, ஆண்டவருடைய உணர்த்துதல் எதற்கு என்றால் நன்மைக்காக இருக்கும். அதில் தவணை இருக்கும். ஒரு காரியம், அவர் நாம் மனம் திரும்புவதற்கு என்று காத்து கொண்டிருக்கிறார், கிருபைகளிக்கிறார், பலனளிக்கிறார், நம்மளை உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் பிசாசு அப்படி கிடையாது. நாம் செய்த தவறை திரும்ப திரும்ப இரவும் பகலும் குற்றப்படுத்தி 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 குற்ற உணர்வுக்கு நேராக கொண்டு போய் திரும்ப திரும்ப நம்மை சொல்லி காணித்து நம்மளை அவப்படுத்தி நம்மை நல் வாழ்க்கைக்கு நேராக போக விடாமல் திரும்பவும் அதே பாவ வாழ்க்கையிலே இருக்க வைப்பது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. அதான் சொல்லுகிறேன், 2 விதமான உணர்வுகள் ஒன்று இருக்கிறது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் திரும்புவது வேறு, திரும்ப அதிலிருந்து எழும்புவது வேறு, திரும்ப அதிலிருந்து மாறி நன்மைக்கு நேராக நடப்பது என்பது வேறு. திரும்பவும் அந்த உணர்வு வந்த பிறகு, அந்த குறை வந்த பிறகு அதை வைத்து இனி நீ நல்லது செய்யாத, திரும்பவும் இதே பாவத்திலே நீ கண்டினியூவாக போ என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு வருவோமானால் அது தேவனிடத்திலிருந்து வருகிற உணர்வு அல்ல. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதினுடைய மகன்களிலே ஒருவன் தன்னுடைய சகோதரியை பாருங்கள், அவன் தவறு செய்து விடுகிறான். தவறு செய்த பிறகு, தவறு செய்வதற்கு முன்பாக இருந்த அவனுடைய மனநிலை என்பது வேறு. தவறு செய்த பிறகு அவனுடைய மனசாட்சியிலே அவனுக்கு இருந்த உணர்வு வேறு. தவறு செய்வதற்கு முன்பாக அவன் அந்த இச்சைக்காக ஏங்கி இழுத்து மெலிந்து போனான் என்பதை பார்க்க. ஆனால் தவறு செய்த பிறகு அந்த குற்ற உணர்விலே அவனுக்கு மூஞ்சிலே முகத்திலே முழிக்கக்கூடாத அளவிற்கு இருந்தது.
பிரியமானவர்களே, சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குறைகளை, நம்முடைய தவறுகளை உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி கிரியேட் பண்ணும், எப்படி அது வெளிப்படும், எப்படி அது மாறும், அது எப்படி நம்மளை டைரக்ஷனை மாற்றி கொண்டு போகும் என்பதை முதல்ல நம்ம வேதத்தின்படி பார்க்கணும். கர்த்தரிடத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வகையில் அவர் பார்க்குற பார்வையில் அவர் நமக்கு சில காரியங்களை சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஐயா, ஆமாம், நான் அது தவறு தான் அப்படின்னா நமக்கு அது உள் உணர்வில் பேசிக்கொண்டே இருக்கும், மனசாட்சியில் பேசிக்கொண்டே இருக்கும். நாம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அறிக்கை பண்ணி அழுது தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்த குறைகளை அவர் விளக்குகிறார். ஆனால் அந்த குறைகளை நாம் அப்படியே நியாயப்படுத்தி, ஆமாம் நான் செஞ்சது தான் கரெக்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே அதை மனிதர்கள் முன்பாக நியாயப்படுத்தி பேசி, மறைத்தி பேசி, பொய் பேசி அதை நாம் வளர்க்கொள்ளுகிற தன்மை இருக்குமானால் அது என்ன செய்யணும்? சத்துரு அதை கைகளில் எடுத்துக்கொள்வான், பிசாசு அதை கைகளில் எடுத்துக்கொள்வான். முதலாவது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், வேதத்தின்படி தேவன் நமக்கு குறை என்று சொல்லும் பொழுது அதுக்கு கீழே நீங்கள் பாருங்கள், அவர் அழகா ஆண்டவர் சொல்கிறார் அந்த வெளிப்படுத்தல் 2 விஷயத்தில், நான் உனக்கு மனம் திரும்புவதற்கு தவணைகளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர், நமக்கு அவர் காத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, நீ அதிலிருந்து அன்பை விட்டுட்டாயே, திரும்பி வா அப்படின்ட்டு தவணைகளை ஆண்டவர் பாருங்க அந்த 2 நாளில் சொல்கிறார். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இது எனக்கு வேதனையாக இருக்குது. இதை நம்மளை அழிப்பதற்காக ஆண்டவர் சொல்லவில்லை. ஐயோ, உன் பேரில் எனக்கு இது ஒன்று குறையா இருக்கியா, அதில் நீ சரியாகி கொள்ளும் பொழுது நான் உன்னை அணைத்துக் கொள்வேன், நான் உன்னை திரும்ப சேர்த்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பாருங்க. அதனால் ஒரு வேதத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது கெட்ட குமாரை விட்டு போயிட்டு திரும்ப வரும் பொழுது தகப்பனுடைய மனசு எப்படி இருந்துச்சுன்னா ஏங்கிக் கொண்டே இருந்துச்சு. விட்டு போனாலும் தொலைந்து போனாலும் தகப்பனுடைய இருதயம் தான். அதற்காக அவர் நமக்கு உணர்த்தும் பொழுது, அவர் நமக்கு சொல்லும் பொழுது, அவர் நமக்கு சுண்டி காணிக்கும் பொழுது, அவர் நம்முடைய பாதைகளை நேர்வழிப்படுத்தும் பொழுது அந்த காரியங்களை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு சத்துருடைய சொல்லுதல் ஏது, தேவனுடைய சொல்லுதல் ஏது, எதிலே ஆண்டவர் நமக்கு எப்படி உணர்த்துவார் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அதில் நினைத்திருக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக நாம் உணர்ந்து அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு விடுதலை தருவார். ஒரே ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் வெறும் நன்மையை மாத்திரம் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, நம்மை சீர்படுத்துகிற ஆண்டவர், நம் சுபாவங்களை சீர்படுத்துகிற ஆண்டவர். ஏனென்றால் ஆவி, ஆத்ம, சரீரம் கரையற்றதும் பிழையற்றதுமாக கிறிஸ்து இயேசு வரும் பொழுது இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறாரே. அதனால் நாம் நம்மை சிந்திப்போம். தேவன் நம்முடைய குறைகளை உணர்த்தும் பொழுது வேதத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியான ஒரு மனசாட்சியிலே உணர்த்தும் பொழுது, ஆவியிலே உணர்த்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில திரும்ப சில அனுபவங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை சுத்திகரித்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிறவங்களே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.